वागीश शरणं शरणं वागीश वागीश शरणं शरणं वागीश वागीश शरणं शरणं वागीश वागीश शरणं शरणं वागीश. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். அலங்காரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவரின் குருவரை இன்னொருத்தர் குரு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல் அடிக்கலை, நெருப்பு பொருள்கள் வாங்கலை, தீப்பெட்டி வாங்கலை, இதெல்லாம் வாங்கலை, சரி ரைட்டு. அதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்றிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குச்சியை வந்து ஊதிடுவாங்க. அதுக்கு பேர் மிகப்பெரிய தோஷங்க, நெருப்பு தோஷம். அது அக்னி தோஷம். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்த நெருப்பு இப்படி தான் அணைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வாயில் ஊதி அணைக்கிறது மிகப்பெரிய, அது வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயம். அதே மாதிரி சில நேரங்களில் இந்த குரு, நம்ம பணம் வாங்குகிறோம், சம்பளம் வாங்கினோடனே உங்கள் குரு இன்னொருவர் குருவை பார்த்தால் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து வாங்கினீங்கன்னா அது விருத்தி ஆகுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான முக்கியமான குறிப்பு. இது நீங்கள் மறக்கக்கூடாது. ஒருத்தருக்கு காலையில் ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்றீங்க, அவர் குரு உங்கள் குருவை பார்த்தா அன்றைக்கி பிறகு உங்களுக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு மரியாதை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவருடைய குருவிலிருந்து 5, 7, 9 குருவோ சந்திரனோ இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் உங்களுக்கு யோகக்காரங்களாக தான் இருப்பார். கண்டிப்பாக ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு ஃபோன் பண்ணி எங்க ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் கோயிட் போய்ட்டு வந்து தரேன்னா கண்டிப்பாக அந்த காரியம் சித்தியாகும். இந்த மாதிரி ஜோதிட ரகசியங்களை சொல்ல வல்ல முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் ரொம்ப அருமையாக சேவை சாதிக்கிறார். இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது கணபதிக்கு ஒரு அலங்காரம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.